அன்பார்ந்த பெரியோர்களே, நண்பர்களே, அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். சென்ற வாரம் நான் கோவையின் பிரச்சனை குறித்து, கோவைக்கு தீர்வாக கோவை தமிழகத்தின் தலைநகராகுவது தமிழகத்துக்கும் நமக்கும் அனைவருக்கும் நல்லது என்ற ஒரு கருத்தை வெளியிட்டிருந்தேன். 2 பதிவுகள் செய்திருந்தேன். அது குறித்து ஏராளமானோர் வாழ்த்தும் வரவேற்பும் நன்றியும் சந்தேகங்களுமாக தெரிவித்து வந்தார்கள். அந்த சந்தேகங்களிலே சிலருக்கு இது ஏதோ வேறொரு நோக்கத்தோடு நான் சொல்லுகிறோனோ என்ற அச்சத்தை எழுப்பினார்கள். இல்லை, எனக்கு எந்த ஒரு நோக்கமும் இல்லை. யாருக்காகவும் நான் அதை சொல்லவில்லை. முழுக்க சாஸ்திர ரீதியாக உணர்ந்த கருத்தை மட்டுமே நான் இங்கு வெளியிட்டேன். இது அனைவரின் எண்ணத்திற்கும் கருத்துக்கும் சென்று சேரட்டும் என்பதற்காகத்தானே தவிர செயல்படுத்த வேண்டும், கோரிக்கை வைக்க வேண்டும், கோட்பாடு செய்ய உருவாக்க வேண்டும் என்றெல்லாம் அல்ல. இதை சொல்லும்போது, இந்த கருத்தை நான் வெளியிட்ட போது இது ஏதோ சென்னைக்கு எதிரானதாக நான் கூறியிருக்கிறேனோ, சென்னைக்கு எதிர்ப்பை காட்டியிருக்கிறேனோ என்றெல்லாம் சில சந்தேகப்பட்டார்கள். அவர்களுக்கெல்லாம் சொல்லிக்கொள்வேன், சென்னையிலே இருப்பதிலே எல்லா பகுதியைச் சேர்ந்தவர்களும், கோவை என்ன, கன்னியாகுமரி என்ன, திருச்சி என்ன, திருநெல்வேலி என்ன, மதுரை என்ன, மாயவரம் என்ன என்று எல்லா பகுதியைச் சேர்ந்தவர்களும் இன்றைக்கு நாம் திருச்சியிலே மன்னிக்கவும் சென்னையிலே குடியிருந்து கொண்டிருக்கிறோம். ஏன் கர்நாடகத்தினரும் கேரளத்தினரும் ஆந்திரத்தினரும் கூட அங்கே அதிகமாக இருந்து கொண்டு தான் இருக்கிறார். உண்மையை சொல்லப்போனால் பூர்வீக சென்னையைச் சேர்ந்தவர்கள் மிக குறைவாக இருப்பார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். அவர்களும் கூட இன்றைக்கு அல்லல்பட்டு கொண்டு ஜன நெரிசலிலே, போக்குவரத்து இடைஞ்சலிலே தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். சந்தோஷமாக சௌரியமாக இருக்கிறார்கள் என்று சொல்ல முடியாது. இருந்த போதிலும் யாரும் அவரவர் நகரத்தை, அவரவர் இருப்பிடத்தை விட்டுக் கொடுக்கின்ற மனோபாவம் யாருக்கும் இருக்காது. இதை பற்றி கூறும்போது இன்னொரு செய்தியை கூட சொல்லியாக வேண்டும். நீண்ட காலத்துக்கு முன்பாக திருப்பதி தமிழகத்துக்கா, திருத்தணி தமிழகத்து ஆந்திரத்துக்கா என்றெல்லாம் பிரச்சனைகள் உருவான போது ஜவஹர்லால் நேரு அவர்கள் ஒரு கருத்து கூறியிருக்கிறார்கள். சென்னையை பொது நகரமாக, இப்படி பஞ்சாபும் ஹரியானாவும் சண்டிகரை பொது தலைநகராக வைத்துக் கொண்டது போல சென்னையை ஆந்திரத்திற்கும் தமிழகத்துக்கும் பொது தலைநகரமாக வைத்துக் கொள்ளலாம் என்று கருத்தை சொன்னபோது மாப்போசி என்ற தமிழ் அறிஞர்கள், தமிழ் ஆர்வலர்கள் மிக கடுமையாக போராடி அந்த பேச்சுக்கே இடமில்லை, தமிழ்நாடும் சென்னையும் ஒன்றுதான் என்று கூறி சென்னையை தக்க வைத்துக் கொண்டார்கள். பின்பு கூட ஒரு முறை மரியாதைக்குரிய எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது பொதுமக்களுடைய வசதி கருதி கன்னியாகுமரியிலிருந்து சென்னைக்கு வருவதற்கு 1.5 நாள் ஆகிறது, செங்கல்பட்டிலிருந்து சென்னை வருவது 1.5 மணி நேரத்தில் வந்து விடுவார்கள், எனவே சமமாக இருக்க வேண்டும், மக்களுக்கு வசதி வேண்டும் என்ற காரணத்திற்காக திருச்சியை தலைநகராக்கலாம் என்ற ஒரு கருத்தை வெளியிட்டார்கள். அப்போதும் கூட அர்த்தமற்றவர்கள் தேவையில்லாமல் இதயம் மூளை என்றெல்லாம் குழப்பிவிட்டு அவரையும் அதற்கு மேல் அந்த கருத்தை வலியுறுத்த விடாமல் தடைவிட்டு போயிற்று. ஆனால் உண்மையில் சென்னை தலைநகராக இல்லாமல் இருக்கிறது தமிழகத்துக்கு நல்லது, சென்னைக்கும் நல்லது என்பதே என்னுடைய கருத்தாகும். தயவுசெய்து எல்லோரும் ஒரு கருத்தை சிந்தித்து பாருங்கள். இந்திய அளவிலே இப்போதைய பிரிக்கப்பட்ட மாநிலங்களை விட்டுவிட்டு முதல் காலத்திலே இருந்த மாநிலங்கள் அளவிலே மட்டும் கணக்கிட்டு பார்த்தீர்களானால் 2 மாநிலங்களில் மட்டும் பீகாரும் தமிழகமும் மட்டுமே தலைநகரை எல்லையிலே அமைத்துக் கொண்டிருந்தது. பீகாரின் வடமேற்கிலே வடக்கு எல்லையிலே பாட்னா, தமிழ்நாட்டின் வடகிழக்கு எல்லையிலே சென்னை. இந்த 2 மாநிலத்தில் மட்டும்தான் ஆட்சியாளர்களும் நிர்வாகிகளும் நீதிமன்றமும் சிறையும் ஒரு போக்குவரத்து மையமாக உருவாகி போயிட்டது என்று சொன்னால் அது மிகையல்ல. இந்த 2 மாநிலத்திலே மட்டும்தான், வேறெங்கும் இல்லாத நிகழ்ச்சியாக இங்கே நடக்கிறது. காரணம், ஒரு எல்லையிலே அமைப்பு ரீதியாக தன்னை பலவீனமான இடத்தில் தலைநகரம் அமையுமானால் அது நாட்டுக்கும் பலவீனம், தனக்கும் பலவீனம் என்பதுதான் உண்மையாகும். எனவே அந்த அடிப்படையிலே கூட இந்த தலைநகரம் மாற்றப்படுவது தமிழகத்துக்கும் நல்லதாக இருக்கும், கோவைக்கும் நல்லதாக இருக்கும் என்பதுதான் என்ற கருத்தையும் கூட இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். வேறு நோக்கம் ஏதுமில்லை. நாமும் நாடும் நலமும் வளமும் வாழ்ந்து பெற்று வாழ வேண்டுமென்றால், சென்னையும் கோவையும் நன்றாக இருக்க வேண்டுமென்றால், தமிழ்நாடு சிறப்பமைய வேண்டுமென்றால் தலைநகரம் கோவையாக இருக்க வேண்டும் என்பது மட்டுமே என்னுடைய கருத்து. இல்லை மாற்று கருத்தோ வேற்றுக்கு எண்ணங்களோ இல்லை என்பதை மட்டும் உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.